ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? எங்களோட இரவு சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க. என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். கையெடு அங்கப்போ கை சிம்பிளாக தாங்க வைக்க போகிறேன். இருக்கிற பொருளை வச்சு வைக்கலாம் அப்படின்னு. ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், 3 கத்தரிக்காய், வெங்காயம், தக்காளி, குழம்புத்தூள் வீட்டில் வச்சுருந்த குழம்புத்தூள் 3 கரண்டி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. மண் சட்டியில் தான் வைக்கிறேன். வெண்ணதுக்குள்ள வச்சு நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சிடுச்சு. வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். குழம்ப கரைச்சிக்கலாம். ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. குழம்ப கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கரைச்சியாச்சு. ஊற்றிக்கலாம். கரைச்சியாச்சு. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். பொரிச்ச குழம்பு தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கப் தேங்காய் வச்சுருக்கேன். இது அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு கொஞ்சிட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம். அடிச்சு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேங்காய் ஊற்றியாச்சு. ஒரு கொதி தானே இறக்கிக்கலாம். நல்லா கொதிஞ்சு வந்துட்டு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். என்ன பண்ணோம்னா, பொரிச்ச குழம்பு சாம்பார், முட்டை, அவ்வளோதான் இரவு சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.